அண்ட் ஆல்சோ ரெசல்மேனியா 41 கடைசி ஸ்மாக்டவுனில் நம்மளோட செத்ராலன்ஸ் ஒரு பேடஸான ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அந்த ப்ரோமோவில் என்ன பேசியிருந்தாருன்றதை டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்ல அப்படி சொல்ல ஒரு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். அண்ட் ஆல்சோ செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் நம்மளோட செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. செத்ராலன்ஸ் வந்தோடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கான சான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா போது செத்ராலன்ஸோட டீம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஓடிசியோட சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போது வழக்கம் போல செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஃப்ரைடே நைட்ஸ் ராலின்ஸ்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ செத்ராலன்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய சிஎம் பங்க் இந்த இடத்துல வந்திருக்கானா அதுக்கான மெயின் ரீசன் நீங்கள் தான், நீங்கள் அவன் பேரை சேன் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் திரும்ப வந்திருக்கான்றதை நம்மளுடைய செத்ராலன்ஸ் ரெஃபர் பண்ணுறாரு. செத்ராலன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல சிஎம் பங்க் வந்து யாரையுமே கேர் பண்ண மாட்டான், உங்களையும் கேர் பண்ண மாட்டான், டபிள்யூலையும் கேர் பண்ண மாட்டான், அவன் ஒரு ஃப்ராட். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கொலையானவன்றதே வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் அடிக்கலான்னு வராரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓடிசியை பற்றி பேசணும்னா ஓடிசியும் அவனுக்கு சிமிலரானவன் தான். ஓடிசியை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஓடிசியை கேர் பண்ணுவான். ரோமன் ரெயின்ஸோட பிஸ்னஸை கேர் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் அவனோட ப்ரைவேட் ஜெட்டு, லிமிட்டடான ஷெடியூலு, அவன் நினச்ச ஆப்போனண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவான்ற மாதிரி சொல்லும்போதே ஃபேன்ஸ் எல்லாம் ரோமன் ரெயின்ஸான அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பங்குக்கும் சாக்ரிஃபைஸ்னால் என்னன்னே தெரியாது, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி இப்போ ஆரம்பிச்சது கிடையாது, 12 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை ஆரம்பித்ததே வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் தான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் தான் என்ன கூப்பிட்டான், ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ டீன் ஆம்ப்ரோஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாரு. டீன் ஆம்ப்ரோஸ் அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு ஷீல்டுன்னு உருவாக்குனாங்க. அது எல்லாமே வந்து சிஎம் பங்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொரு சிங்கிள் நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணோம், ஷீல்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணோம். பட் எங்களுக்கான கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிடைக்கல. எங்களுக்குன்றதை விட எனக்கு அந்த கிரெடிட் கிடைக்கல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்துக்கிட்டு ரோமன் ரெயின்ஸ்க்கான ஸ்பாட்லைட்காக தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் தான் எல்லாம். நெக்ஸ்ட் ஜான் சீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேஷ்கவும் டபிள்யூபிள்யூல ரோமன் ரெயின்ஸ் தான் ஸ்பாட்லைட்ன்ற மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்கன்றதையும் மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வீட்டுக்கு ஓடிட்டு மட்டும் இல்லாமல் நிறைய யூகோஸ்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஓடிட்டான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் சிஎம் பங்க் சேட்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் வைக்கிறாங்க. ஒவ்வொரு நைட் மட்டும் இல்லாமல் எல்லா ஷோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பியரன்ஸ் ஆகிறேன், என்னோட லைஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் லைஃபையும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்றதையும் செத்ராலன்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. அது உண்மை தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூட ஒர்க் ஹார்ஸ் யாருன்னு கேட்டால் கூட செத்ராலன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ நைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் ஸ்கிப் பண்ண மாட்டார், எல்லா நைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆவார். எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் பார்ட் டைம் ஷெடியூல் பண்ணாத ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு செத்ராலன்ஸ் தான் சொல்லுவேன். அந்த இடத்துல வந்து எங்கள் செத்ராலன்ஸ் ரொம்ப இந்த லெவலுக்குலாம் லாஸ்ட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நீ இன்ஜுரி இருந்துச்சு. அந்த த்ரெட்டை வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெசல்மேனியாவில் கம்ப்ளீட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஷீல்டாகவும் வந்தேன், ரோமன் ரெயின்ஸையும் தோக்க வச்சேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. ஆடியன்ஸ் எல்லாம் தேங்க்யூ செத்துன்ற சான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ சொன்னல இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷமாக போகுதுன்றதை இந்த இடத்துல வந்து பார்லிமெண்ட் தான் வந்து ரோமன் டபிள்யூ கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த 12 வருஷம் ஸ்டோரி லைனை நாளைக்கே நான் முடிச்சு வச்சேன். அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சுறேன்றதை செத்ராலன்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணல, இந்த பிஸ்னஸ்க்காக எல்லா சாக்ரிஃபைஸையும் நான் பண்ணுவேன், இந்த இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போவேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது வந்து ப்ரெடிக்ஷன் ஒன்றும் கிடையாது, இது ஒரு ஸ்பாய்லர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சிரிச்சிட்டு தலைவன் மைக்ரோஃபோனை இந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இதோட இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. செத்ராலன்ஸோட இந்த செக்மெண்ட் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.